சுவர் வழியே நடக்க முடியுமா? பைத்தியக்காரத்தனம் என்று நினைக்கிறீர்களா? விஞ்ஞானம் சொல்கிறது முடியும் என்று. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. நீங்கள் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும். எவ்வளவு சிறியது? அட்டோமை விட சிறியது. இது எப்படி சாத்தியம்? இன்று முழுமையாக புரிந்து கொள்வோம். வணக்கம். குவாண்டம் சித்தர் சேனலுக்கு வரவேற்கிறோம். பழங்கால சித்தர் ஞானமும் நவீன விஞ்ஞானமும் எங்கே சந்திக்கின்றன? அதை ஆராய்வதுதான் இந்த சேனலின் நோக்கம். இன்று ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்க போகிறோம். குவாண்டம் டனலிங். தமிழில் சொன்னால் குவாண்டம் சுரங்கப்பாதை. ஒரு பந்தை எடுங்கள், சுவரை நோக்கி வீசுங்கள். என்னாகும்? பந்து மோதி திரும்பும், சுவரை ஊடுருவாது. இது எல்லோருக்கும் தெரியும், சிறிய குழந்தைக்கும் தெரியும். நீங்கள் சுவரை நோக்கி நடந்தால் என்ன ஆகும்? மோதுவீர்கள். மறுபக்கம் போக முடியாது. சுவர் ஒரு தடை. ஆனால் என்ன? சில நேரங்களில் பந்து சுவரை ஊடுருவி போகும் என்றால் சுவர் அப்படியே இருக்கும், ஓட்டை இல்ல. ஆனால் பந்து மறுபக்கம். இது முடியுமா? முடியும். ஆனால் நம் உலகில் இல்லை, மிகச் சிறிய துகள்களின் உலகில். முதலில் நம் உலகத்தை பாருங்கள். நாம் தினமும் பார்க்கும் உலகம். ஒரு பந்து எடுங்கள், கையில் வையுங்கள். என்ன தெரிகிறது? திடமாக இருக்கிறது. ஒரு இடத்தில் இருக்கிறது. தொட்டால் உணர முடிகிறது. இந்த பந்து எங்கே இருக்கிறது? உங்கள் கையில். தெளிவாக தெரிகிறது. இடம் நிச்சயம். இதில் என்ன சந்தேகம்? பந்து இங்கே இருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். இந்த பந்தை சுவரை நோக்கி வீசினால் நேர்கோட்டில் போகும். சுவரில் மோதும், திரும்பி வரும். ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான். 100 தடவை வீசினாலும் இப்படித்தான். சுவர் ஒரு தடை. பந்துக்கு சுவரை கடக்க வழி இல்லை. ஓட்டை இல்லை என்றால் போக முடியாது. இது நம் உலகம். திடமான பொருட்கள், தெளிவான இடங்கள், உறுதியான தடைகள். இதுதான் நாம் பார்க்கும் உலகம். இதுதான் நாம் அனுபவிக்கும் உலகம். ஆனால் மிகச் சிறிய துகள்களின் உலகம் வேறு மாதிரி. முற்றிலும் வேறு மாதிரி. நம் உடல் எதனால் ஆனது? அணுக்களால். அணு என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ஆட்டம் என்று சொல்வார்கள். இந்த ஆட்டம்குள் என்ன இருக்கிறது? இன்னும் சிறிய துகள்கள். எலக்ட்ரான் என்று ஒன்று, புரோட்டான் என்று ஒன்று, நியூட்ரான் என்று ஒன்று. எலக்ட்ரான் என்றால் என்ன? மிகச்சிறிய துகள். ஆட்டோமை சுற்றி ஓடும் துகள். மின்சாரம் என்பது இந்த எலக்ட்ரான்களின் ஓட்டம். உங்கள் வீட்டில் விளக்கு எரிகிறது, அது எலக்ட்ரான்கள் ஓடுவதால். உங்கள் போன் வேலை செய்கிறது, அதுவும் எலக்ட்ரான்கள் ஓடுவதால். எலக்ட்ரான் எவ்வளவு சிறியது? ஒரு புள்ளி வையுங்கள். பேப்பரில் ஒரு சிறிய புள்ளி. அந்த புள்ளியில் எத்தனை எலக்ட்ரான்கள் அடங்கும் தெரியுமா? பல லட்சம் கோடி. அவ்வளவு சிறியது எலக்ட்ரான். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், மிக முக்கியம். கவனமாக கேளுங்கள். பந்து என்பது திடம். ஒரு இடத்தில் இருக்கிறது. தொட்டால் தெரியும், பார்த்தால் தெரியும். இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் இங்கே என்று சொல்லலாம். நிச்சயமாக சொல்லலாம். இப்போது புகையை பாருங்கள். ஊதுபத்தி புகை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது மூடுபனி? புகை எங்கே இருக்கிறது? ஒரு இடத்தில் மட்டும் இல்லை, பரவி இருக்கிறது. இங்கேயும் இருக்கிறது, அங்கேயும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. புகை எங்கே என்று கேட்டால் சரியாக சொல்ல முடியாது. இப்போது ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன். எலக்ட்ரான் என்பது பந்து போல இல்லை, புகை போல. இது என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை, பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்கும் சாத்தியம் உண்டு. நம்ப முடியவில்லையா? ஆனால் இது உண்மை. விஞ்ஞானிகள் நிரூபித்த உண்மை. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், ப்ராபபிலிட்டி என்கிறார்கள். தமிழில் நிகழ்தகவு. பந்து போட்டால் எங்கே விழும் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் எலக்ட்ரான் எங்கே இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த புகை போன்ற தன்மை.
ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடங்களில் இருக்கும் சாத்தியம். நிகழ்தகவு என்ற நிலை. இதற்குத்தான் குவாண்டம் என்று பெயர். குவாண்டம் உலகம் என்றால் இதுதான். நிச்சயமின்மை, சாத்தியக்கூறுகள், புகை போன்ற இருப்பு. இப்போது குவாண்டம் டனலிங்க்கு வருவோம். பந்து சுவரை ஊடுருவ முடியாது. ஏன்? பந்து ஒரு திடம், ஒரு இடத்தில் மட்டும் இருக்கும். சுவருக்கு இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போக வழி இல்லை. ஆனால் எலக்ட்ரான், அது புகை போல பரவியிருக்கும். ஒரு தடை இருக்கிறது என்று வையுங்கள். இந்த தடையை கடக்க சக்தி வேண்டும். எலக்ட்ரானிடம் அந்த சக்தி இல்லை என்று வையுங்கள். நம் உலக விதிப்படி என்ன நடக்கும்? தடையை கடக்க முடியாது. சக்தி இல்லை என்றால் நிற்க வேண்டும். இது நாம் அறிந்த விதி. ஆனால் குவாண்டம் உலகில் எலக்ட்ரானுக்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது. தடைக்கு இந்த பக்கம் இருந்த எலக்ட்ரான் திடீரென்று அந்த பக்கம் தோன்றும். தடையை ஊடுருவாமல் தடைக்கு கீழே சுரங்கம் போல் போய்விடும். இதனால்தான் டனலிங் என்று பெயர். மலையை ஊடுருவாமல் சுரங்கம் வழியே போவது போல். ஆனால் இங்கே உண்மையான சுரங்கம் இல்லை. எலக்ட்ரான் தானாகவே மறுபக்கம் தோன்றுகிறது. இது எப்படி சாத்தியம்? எலக்ட்ரான் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை என்பதால், புகை போல் பரவி இருக்கும் என்பதால், தடைக்கு அந்த பக்கமும் இருக்கும் சிறிய சாத்தியம் உண்டு. இது மாயாஜாலம் இல்லை, இது இயற்பியல். கணக்கு போட்டு நிரூபிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். மிகப்பெரிய ஆச்சரியம். சூரியனை பாருங்கள். தினமும் பார்க்கிறோம். எப்படி எரிகிறது? ஹைட்ரஜன் என்ற வாயு ஹீலியம் என்ற வாயுவாக மாறுகிறது. இதில் சக்தி வெளிவருகிறது. ஒரு ஆச்சரியமான எண் சொல்கிறேன். ஒவ்வொரு நொடியும் சூரியனில் எத்தனை குவாண்டம் டனலிங் நடக்கிறது தெரியுமா? 38 கோடி 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 கோடி. ஆமா, ஒரு நொடிக்கு இவ்வளவு. ஹைட்ரஜன் என்றால் என்ன? ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான், மிக எளிய ஆட்டம். பிரபஞ்சத்தில் அதிகமாக இருப்பது இது. 2 ஹைட்ரோஜன்கள் ஒன்று சேர வேண்டும். இதற்கு நியூக்ளியர் ஃபியூஷன் என்று பெயர். தமிழில் அணுக்கரு இணைவு. ஆனால் ஒரு பிரச்சனை. புரோட்டான்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். பாசிட்டிவ் சார்ஜை தள்ளும். காந்தத்தின் ஒரே துருவங்கள் தள்ளுவது போல். இந்த தள்ளும் சக்தி ஒரு தடை. இந்த தடையை கடக்க மிக அதிக வெப்பம் வேண்டும். சூரியனின் மையத்தில் வெப்பம் எவ்வளவு? 1.5 கோடி டிகிரி செல்சியஸ். பூமியின் மிக சூடான இடத்தை விட 10,000 மடங்கு அதிகம். இவ்வளவு வெப்பம் போதுமா? ஆச்சரியம். இந்த வெப்பம் போதாது. கணக்கு போட்டு பார்த்தார்கள். 1.5 கோடி டிகிரி இருந்தாலும் புரோட்டான்கள் ஒன்று சேர முடியாது. உண்மையில் எவ்வளவு வெப்பம் வேண்டும்? 1000 கோடி டிகிரி. சூரியனில் இருப்பதை விட 700 மடங்கு அதிகம். தடை மிக பெரியது. அப்படியென்றால் சூரியன் எரியவே கூடாது, நாம் இருக்கவே கூடாது. ஆனால் சூரியன் எரிகிறது. ஏன்? குவாண்டம் டனலிங். புரோட்டான்கள் தடையை ஊடுருவுகின்றன. குவாண்டம் சுரங்கப்பாதை வழியே. சக்தி இல்லாமலேயே தடையை கடக்கின்றன. குவாண்டம் டனலிங் இல்லை என்றால் சூரியன் எரியாது. சூரியன் எரியாவிட்டால் பூமி இருளாகும். பூமி இருளானால் உயிர்கள் இல்லை. நம் இருப்பே குவாண்டம் டனலிங்கின் விளைவு. குவாண்டம் டனலிங்கை பயன்படுத்தி ஒரு கருவி செய்தார்கள். STM என்று பெயர். ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப். தமிழில் சொன்னால் டனலிங் நுண்ணோக்கி. இது என்ன செய்கிறது? ஆட்டம்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆட்டமையும் தனித்தனியாக பார்க்க முடியும். எப்படி? ஒரு மிக கூர்மையான ஊசி. அந்த ஊசியின் நுனியிலிருந்து எலக்ட்ரான்கள் டனல் ஆகின்றன. அதை வைத்து ஆட்டோம்களின் படம் எடுக்கிறார்கள். இந்த கருவியை கண்டுபிடித்தவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. 1986இல் கர்ட் பெனிக், ஹைன்ரிக் ரோரர், 2 விஞ்ஞானிகள். குவாண்டம் டனலிங் இல்லை என்றால் இந்த கருவி சாத்தியமில்லை.
இது எல்லாம் விஞ்ஞானிகள் கதை. நமக்கு என்ன சம்பந்தம்? உங்கள் கையில் போன் இருக்கிறதா? அதற்குள் ஃபிளாஷ் மெமரி இருக்கிறது. போட்டோஸ், வீடியோஸ், சாங்ஸ் எல்லாம் இதில்தான் சேமிக்கப்படுகின்றன. யூஎஸ்பி பென் டிரைவ் பார்த்திருக்கிறீர்களா? அதுவும் ஃபிளாஷ் மெமரி. எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்கிறதா? அதுவும் ஃபிளாஷ் மெமரி. ஃபிளாஷ் மெமரி எப்படி வேலை செய்கிறது? எலக்ட்ரான்களை சிறிய அறைக்குள் வைக்கிறது. அந்த எலக்ட்ரான் இருக்கிறதா இல்லையா என்பது தகவல். எலக்ட்ரானை எப்படி அந்த அறைக்குள் போடுவது? குவாண்டம் டன்னலிங். எலக்ட்ரானை எப்படி வெளியே எடுப்பது? குவாண்டம் டன்னலிங். உங்கள் போனில் ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான குவாண்டம் டன்னலிங் நடக்கிறது. போட்டோ எடுக்கும்போது, மெசேஜ் அனுப்பும்போது, வீடியோ பார்க்கும்போது, எல்லா நேரமும். அது மட்டும் இல்லை, போனுக்குள் டிரான்சிஸ்டர்கள் இருக்கின்றன. சிறிய சிறிய சுவிட்சஸ். இவை எவ்வளவு சிறியது தெரியுமா? இன்றைய போன்களில் டிரான்சிஸ்டர்கள் 5 நானோமீட்டர் அளவு. நானோமீட்டர் என்றால் என்ன? ஒரு மீட்டரை 100 கோடியாக பிரித்தால் ஒரு நானோமீட்டர். உங்கள் போனில் எத்தனை டிரான்சிஸ்டர்கள் இருக்கின்றன தெரியுமா? 15 பில்லியன், 1500 கோடி. இவையெல்லாம் உங்கள் கையில் அடங்கும் அளவு சிறியது. உங்கள் தலைமுடியின் தடிமன் 80,000 நானோமீட்டர். டிரான்சிஸ்டர் 5 நானோமீட்டர். தலைமுடியை விட 16,000 மடங்கு சிறியது. இவ்வளவு சிறியதாக போனால் என்ன ஆகும்? குவாண்டம் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்கள் தடைகளை ஊடுருவ ஆரம்பிக்கும். இன்ஜினியர்ஸ் இதை பிரச்சனையாக பார்க்கவில்லை. இதை பயன்படுத்துகிறார்கள். குவாண்டம் டனலிங்கை வேலைக்கு வைக்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியம், உங்கள் உடலிலும் குவாண்டம் டனலிங் நடக்கிறது. என்சைம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தமிழில் நொதியம். என்சைம் என்றால் என்ன? உணவை ஜீரணிக்க உதவும் பொருள். சில என்சைம்கள் எப்படி வேலை செய்கின்றன தெரியுமா? குவாண்டம் டனலிங் மூலம். புரோட்டான்கள் தடைகளை ஊடுருவுகின்றன. அதனால் கெமிக்கல் ரியாக்ஷன் வேகமாக நடக்கிறது. குவாண்டம் டனலிங் எங்கும் இருக்கிறது. சூரியனில், போனில், உடலில், எல்லா இடத்திலும். இப்போது ஒரு கேள்வி. எலக்ட்ரான் சுவரை ஊடுருவ முடியும் என்றால் நீங்கள் ஏன் ஊடுருவ முடியாது? நீங்களும் ஆட்டம்களால் ஆனவர்கள்தானே? உங்கள் உடலிலும் எலக்ட்ரான்கள் இருக்கின்றனதானே? கணக்கு போடலாம். நீங்கள் சுவரை ஊடுருவும் நிகழ்தகவு என்ன? இந்த எண் எவ்வளவு சிறியது தெரியுமா? பூஜ்ஜியத்துக்கு பின்னால் பல ஆயிரம் பூஜ்ஜியங்கள் போட்டு பின்னர் 1 வரும். பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து ஒவ்வொரு நொடியும் சுவரை நோக்கி ஓடினால் கூட ஒரு தடவை கூட ஊடுருவ முடியாது. அவ்வளவு சிறிய சாத்தியம். ஏன் இவ்வளவு சிறியது? உங்கள் உடலில் 1000 கோடி 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 அட்டம்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரே நேரத்தில் டனல் ஆக வேண்டும். அந்த நிகழ்தகவு மிக மிக சிறியது. ஆனால் ஒரு எலக்ட்ரான், அது தனி. ஒன்றே ஒன்று. அதன் நிகழ்தகவு அதிகம். மிகச் சிறியதாக இருந்தால் குவாண்டம் விளைவுகள் தெரியும். பெரியதாக இருந்தால் தெரியாது. இதனால்தான் நாம் குவாண்டம் உலகை அனுபவிப்பதில்லை. இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு தமிழ் சித்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் யோகம் பயின்றார்கள், தவம் செய்தார்கள். அவர்கள் 8 சித்திகளை பற்றி சொன்னார்கள். அட்டமா சித்திகள் என்று பெயர். 8 அற்புதமான சக்திகள். என்ன அந்த 8 சித்திகள்? 1 அனிமா, 2 மகிமா, 3 லஹிமா, 4 கரிமா, 5 பிராப்தி, 6 பிரகாமியம், 7 ஈசத்துவம், 8 வசித்துவம். திருமூலர் என்ற சித்தர். அவர் திருமந்திரம் என்ற நூலை எழுதினார். 3000 பாடல்கள். திருமந்திரம் 668வது பாடலில் என்ன சொல்கிறார்? அனிமாவை பற்றி சொல்கிறார். திருமூலர் சொல்கிறார், அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுவிற்கணுவாய் கரந்தெங்கும் நின்றவன். என்ன அர்த்தம்? அணுவுக்குள் அணுவாக, எல்லைக்கு அப்பாற்பட்டு எங்கும் மறைந்து நிற்பவன். அனிமா என்றால் என்ன? அணு அளவு ஆகும் சக்தி. உடலை மிகச் சிறியதாக மாற்றும் சக்தி.
அணு என்றால் மிகச்சிறியது, அனிமா என்றால் அணுவாக மாறுதல். இந்த சக்தி இருந்தால் என்ன செய்யலாம்? கல்லை ஊடுருவி போகலாம், சுவரை கடக்கலாம், திடப்பொருட்களை ஊடுருவலாம். எப்படி? உடலின் அடர்த்தியை மாற்றுவதன் மூலம், அணு போல சிறியதாக மாறுவதன் மூலம். இப்போது யோசியுங்கள், குவாண்டம் டனலிங் என்ன சொல்கிறது? மிகச்சிறிய துகள்கள் தடைகளை ஊடுருவும். அனிமா சித்தி என்ன சொல்கிறது? மிகச் சிறியதாக மாறினால் திடப்பொருட்களை ஊடுருவலாம். ஒரே கருத்து, சிறியதாக மாறினால் தடைகளை கடக்கலாம். 1000 வருடங்களுக்கு முன்பு சித்தர்கள் சொன்னது இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஒரு கேள்வி எழும், நாம் இந்த சித்தியை அடைய முடியுமா? நேர்மையான பதில் சொல்கிறேன். சித்தர்கள் சொன்னது ஆன்மீக அனுபவம், யோக நூல்களில் எழுதப்பட்டது. தவம் செய்து அடையலாம் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞான ஆதாரம்? இன்று வரை யாரும் இதை செய்து காட்டவில்லை. லேபரட்டரியில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஒன்று உண்மை, சிறியதானால் ஊடுருவலாம் என்ற கருத்து விஞ்ஞானத்தில் உண்மை. எலக்ட்ரான் சிறியது என்பதால் தடைகளை ஊடுருவுகிறது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. சித்தர்கள் இதை எப்படி அறிந்தார்கள்? தியானத்தில், ஆழ்நிலை அனுபவத்தில். நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒற்றுமை ஆச்சரியமானது. நினைவில் வையுங்கள், பந்து திடம் ஒரு இடத்தில் இருக்கும், சுவரை ஊடுருவாது. எலக்ட்ரான் புகை போல் பரவி இருக்கும், தடைகளை ஊடுருவும் சாத்தியம் உண்டு. இந்த குவாண்டம் டனலிங் இல்லை என்றால் சூரியன் எரியாது, நாம் இருக்க மாட்டோம், உங்கள் போன் வேலை செய்யாது. ஒவ்வொரு போட்டோவும் குவாண்டம் டனலிங்கின் விளைவு. 1000 வருடங்களுக்கு முன்பு சித்தர்கள் சொன்னார்கள், அணுவாக மாறினால் எதையும் ஊடுருவலாம் என்று. இந்த பிரபஞ்சம் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. நாம் பார்ப்பது ஒரு பகுதி மட்டுமே. ஆழமாக போனால் விசித்திரங்கள் காத்திருக்கின்றன. அடுத்த வீடியோவில் இன்னொரு சித்தி பார்ப்போம். மகிமா, பிரபஞ்சம் அளவு பெரியதாக மாறும் சக்தி. இது எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் உடன் தொடர்புடையதா? அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற ஆழமான விஷயங்கள் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கன் அழுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். குவாண்டம் சித்தர்.